Hey guys, welcome back to my channel Learn Physio with Salome. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா a complete guide to anatomy வந்து பார்க்க போறோம். As most of the student first yearல struggle பண்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படினா anatomy தான். And anatomy எப்படி ஈஸியா படிக்கிறது, என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். And இப்போதான் நீங்க வந்து ஃப்ரெஷர்ஸா ஜாயின் பண்ணிருப்பீங்க. And ஆகஸ்ட்ல கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். அதை எப்படி யுனிவர்சிட்டிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பத்தி full detail வீடியோ வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபிசியோதெரப்பியை தாண்டி அதர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுமே anatomy எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம் அண்ட் என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லி ஃபஸ்ட்டு டிப் வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டான விஷயம். நீங்கள் என்ன படிக்க போகிறதா இருந்தாலும், அனட்டமியாக இருந்தாலும், ஃபிசியாலஜியாக இருந்தாலும், சைக்கோ சோஷியலாக இருந்தாலும், ஃபிசிக்ஸாக இருந்தாலும், அது ஏன் படிக்கணும் அண்ட் அந்த சப்ஜெக்டில் வந்து என்னென்ன படிக்க போகிறோம், அந்த சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டான விஷயம். இப்போது நம்ம வந்து அனட்டமியில் பார்த்தோம் அப்படின்னா அனட்டமி ஃபுல்லாகவே நம்ம பாடியில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸை படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் வந்து அனட்டமி. அண்ட் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்னென்ன ஆர்ட்ரி இருக்குது, என்னென்ன வெயின் இருக்குது, என்னென்ன மசில் இருக்குது, என்னென்ன போன்ஸ் இருக்குது, அந்த போன்ஸ்ல ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறதா நம்மளோட சப்ஜெக்ட் அனட்டமி. அண்ட் அனட்டமியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அனட்டமினா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருந்தது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணி சிலபஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும், சிலபஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் சிலபஸை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம படிக்கணும், என்னென்ன கண்டென்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து டீட்டெயிலாக வேர்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் சிலபஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த சிலபஸில் வந்து என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதில் அப்பர் லிம் தனியாக, லோ லிம் தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. அப்பர் லிம்ல ஆர்த்ராலஜி ஜாயிண்ட்டை பற்றி, அப்புறம் ஆஸ்டியாலஜி போன் பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. மைக்காலஜி மசில்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆன்ஜியாலஜி வந்துட்டு நமக்கு வந்து பிளட் வெசல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே ஒரு இம்பார்ட்டான விஷயம் தான். ஸோ தட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்க வேண்டியது உங்களுக்கு இம்பார்ட்டான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன இப்போ சிலபஸை டவுன்லோட் பண்ணியாச்சு, என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்க போது, என்னென்ன சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன புக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்னென்ன புக்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பிடிசி தான் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணேன், பிடி சௌரசியா வந்து ஃபாலோ பண்ணேன். நீங்கள் வந்து அதை தவிர கிராஸ் அனட்டமி இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அது போக வந்துட்டு நிறைய ஒரு சில அனட்டமி புக்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக வந்துட்டு அட்லஸ் வந்து உங்கள் கையில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அட்லஸ் ஆஃப் அனட்டமியில் வந்து ஃபுல்லாகவே எல்லா ஸ்ட்ரக்சர்ஸோட டயக்ராம்ஸ் வந்து நல்ல இதாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பிடிசி வந்து உங்களுக்கு வால்யூம் வைஸாக ஒவ்வொரு வால்யூம் வந்துட்டு இருக்கும். அண்ட் அப்பர் லிம் தனியாக, லோவர் லிம் தனியாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தொராக்ஸ் தனியாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறனால உங்களுக்கு கண்டென்ட்ஸை கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி நான் வந்து பிடிசி தான் வந்து ஃபாலோ பண்ணேன். நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்னாலும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் வந்து தேர்ட், என்னென்ன புக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். எப்போயுமே ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அதோட ஹை பாயிண்ட்ல ஹை கான்செப்ட்டுக்கு நீங்கள் போகிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னா கோ ஃப்ரம் த பேசிக்ஸ். எப்போவுமே பேசிக்ஸ்லேருந்து போகிறது தான் நல்லது. அனட்டமிலையும் பேசிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இதுலேயுமே ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து போனை வந்து நீங்கள் என்னென்ன போன் இருக்குது அப்படின்னு படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு உள்ள என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதுக்கு வெளியே என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத படித்தாலே போதும். அண்ட் ஒரு 2 போன் ஆர்டிகுலேட் ஆகி என்னென்ன ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து போன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் காலேஜ் எல்லாமே வந்துட்டு போன்ஸ் வந்து தனித்தனியாக வச்சுருப்பாங்க. எப்படி ரைட் சைடாக லெஃப்ட் சைடாக ஐடென்டிஃபை பண்ணுறது, அண்ட் போன்ஸில் என்னென்ன சர்ஃபேஸ் இருக்குது, என்னென்ன பார்டர்ஸ் இருக்குது, என்னென்ன க்ரூவ்ஸ் இருக்குது, என்னென்ன சல்கஸ் இருக்குது, அண்ட் எப்படி ஒவ்வொரு போனையும் இன்னொரு போனையும் டிஃபரன்ஷியேட் பண்ணுற அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு போன்ஸ் வந்து நீங்கள் நல்லா படித்தாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ போன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போன் வந்து கண்டிப்பாக இன்னொரு போனுக்குள்ளே ஆர்டிகுலேட் ஆகி நமக்கு ஒரு ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அப்போ வந்து நீங்கள் ஜாயிண்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஜாயிண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஜாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது மசில்.
அப்போது என்னென்ன மசில் வந்து அந்த ரீஜனில் இருக்குது, என்னென்ன மசில்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத வந்துட்டு மசிலில் வந்து படிக்கலாம். அண்ட் ஜாயின்குள்ளே படிக்கிறப்பவே நீங்கள் லிகமெண்ட்ஸு அண்ட் ஆர்டீரியல் சப்ளை அது எல்லாமே வந்து படிப்பீங்க. அண்ட் அதை தவிர ஒரு லிம்ஸில் இப்போ அப்பர் லிம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கியூபிட்டல் ஃபோஸா, அப்புறம் அனட்டமிக்கல் ஸ்னஃப் பாக்ஸு, அப்புறம் வந்து ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் அப்புறம் வந்துட்டு நெக்கில் வந்து நமக்கு ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் நெக்ஸு, அப்புறம் வந்துட்டு லோவர் லிம்ல வந்து நமக்கு ஃபிமோரல் ட்ரையாங்கிள், பாப்ரிட்டல் ஃபோஸா, அந்த மாதிரி ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து படிக்க வேண்டிய விஷயம். அண்ட் ஹெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் அப்படிங்கிற போன் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸ்கல்லில் என்னென்ன ஃபோர்ஸாக இருக்குது, என்னென்ன எலிவேஷன் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன சூச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஸ்கல்லுக்குள்ளே இருக்க போகிறது நமக்கு பிரெயின் தவிர நமக்கு செரிபெல்லம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு சிஎஸ்எஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்பேஸ்லாம் வந்துட்டு இருக்குது, வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பிரெயினுக்குள்ளே நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து போன்ஸு பேசிக்ஸாக நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியாக மசில்ஸு, லிகமெண்ட்ஸு, ஜாயின்ஸு, அப்புறம் அதில் உள்ள ஏரியாஸ் எல்லாமே வந்து படிக்கிறது நம்ம வந்து பார்த்துக்கணும். இதுதான் வந்து 4th பாயிண்ட், கோ ஃப்ரம் த பேசிக்ஸ். டக்குன்னு எடுத்தோடனே நீங்கள் டாப் மோஸ்ட் கொஸ்டினை பார்த்து படிக்காமல் பேசிக்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை டு ரிமெம்பர் ஆல் த கண்டென்ட்ஸ் யூ ரீட் பண்ணணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாமே நம்மளால் ரிமெம்பர் பண்ணிக்க முடியாது. அண்ட் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இம்பார்ட்டன்ஸ், என்னென்ன ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். அண்ட் எல்லாத்தையுமே புக்கில் உள்ள மாதிரியே நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும், அது கண்டிப்பாக முடியாது. அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து படிக்கிற கண்டென்ட் நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நமக்கு என்ன தெரியும், நமக்கு வந்து இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்களோ, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வந்து படிச்சீங்களோ அதை மட்டும் ரிமெம்பர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். புக்கில் உள்ள மாதிரியே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. ஸோ தட் அதை வந்து ட்ரை பண்ணாமல் நீங்கள் டெய்லி பேசிஸில் என்னென்ன அனட்டமியில் கற்றுக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னா கோ வித் டயக்ராம்ஸ். என்ன கான்செப்ட் படித்தாலும் அனட்டமியில் ஒரு டயக்ராம் போட்டுருங்க. அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். நீங்கள் போடுற டயக்ராம், இங்கே ஆர்டரி இருக்குது, இங்கே வெயின் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் இந்த நர்வ் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நீங்கள் போடுற டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சால் போதும். ஸோ தட் நீங்கள் வந்து டயக்ராம் போட வேண்டிய ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் கான்செப்டை ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். டயக்ராம்ஸ் அனட்டமி ரொம்ப முக்கியம். அண்ட் அதை தவிர வந்துட்டு இப்போ புக்கில் உள்ள டயக்ராமும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்டிங் எடுத்தோடனே புக்கில் உள்ள டயக்ராம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தட் புக்கில் உள்ள டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களுக்கு என்ன மாதிரி அது தோணுது, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டயக்ராம் பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து டெய்லி ரிவைஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ வெர்டெப்ரால நம்ம இத்தனை போன் இருக்குன்னு அப்படிங்க படிக்கும், இத்தனை போன் நம்ம பாடியில் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஹேண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணியோ இல்லைனா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு மாடல் உங்கள் வீட்டில் எவ்வளோங்க யாராவது வச்சுட்டு இந்த போன் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி ரிவைஸ் பண்ண வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் படித்த உடனே எல்லாமே உங்கள் மண்டையில் நின்றாது. டெய்லியும் ரிவைஸ் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த அனட்டமி பொறுத்த வரைக்கும். அண்ட் டெய்லி நீங்கள் டச்சில் இருக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் அடுத்து சொல்ல பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ரிவைஸ் வாட் யூ ஸ்டடி. என்ன படித்தாலும் அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலாக உள்ள டிப் என்ன அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்பியர் ஆக போகிறீங்கன்னா இந்த டிப் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் அனட்டமி எழுத போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சிலபஸை கண்டிப்பாக ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லை, என்னென்ன போன்ஸ் இருக்குது, ரைட்டா லெஃப்டா, ஃபீமேல்ஸ்க்கு எப்படி இருக்குது, மேல்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புக்ஸில் வந்து நீங்கள் பிங்க் கலரில் ஒரு பாக்ஸில் போட்டிருப்பாங்க பிடிசியில் கிளினிக்கல் அனட்டமி. அது கிளினிக்கலாக எப்படி கார்லேட் ஆகிருக்கு, எந்த போன் எந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆகும், காமனாக எந்த ஸ்ட்ரக்சர் வந்து இம்பீச்மெண்ட் ஆகும், எந்த இடத்துல வந்து மசில் வந்து வீக்கன் ஆகும், இந்த விங்கிங் ஆஃப் ஸ்கேப்புலான என்ன, அந்த மாதிரி கிளினிக்கல் அனட்டமி அப்படிங்கிற ஒரு பிங்க் கலர் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நம்மளோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். அதில் பாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டினை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த கொஸ்டினுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், என்னென்ன ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன பார்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்டரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று வந்து கலர் கோடிங் வந்து ரொம்ப முக்கியம்.
முக்கியம். கலர் கோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஆர்ட்ரினா ரெட் கலர், வெயின்னா ப்ளூ கலர், லிகமெண்ட்ஸ்னா க்ரீன் கலர், அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் கோடிங் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டயக்ராம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அனட்டமி பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணவே பண்ணாதீங்க. டயக்ராம்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ டயக்ராம்ஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் ஹெட்டிங்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த 4 விஷயமும் கண்டிப்பாக உங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் டிப். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அனாட்டமி படிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை தவிர நிறைய ஃப்ரீயான ஆப்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு இருக்கு. அது என்னென்ன ஆப்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3D ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து வரும். என்னென்ன போன்ஸ் இருக்குது, என்னென்ன லிகமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற 3Dயாக வந்து வரும். ஸோ தட் அதில் பார்த்து படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். அண்ட் அது போக ஒவ்வொரு போனையும் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அதில் படிச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து போன்ஸோட அனாட்டமி, ஜாயின்ஸோட அனாட்டமி உங்களுக்கு தெரியல, எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போன்ஸோட சைடு எலிமினேஷன், என்னென்ன பார்டர்ஸ் இருக்குது, என்னென்ன சர்ஃபேஸ் இருக்குது, எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் யாரும் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். அண்ட் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். Thank you. See you on next video. Bye.